தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விபரங்களை பெற முடியுமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005ஆம் ஆண்டு பொதுத்துறை சார்ந்த விபரங்களை தனிநபர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இந்திய நாட்டு குடிமகன் யார் ஒருவரும் தவிர்க்கப்பட்ட சில துறைகள் தவிர மற்ற அனைத்து துறைகளின் விவரங்களை தெரிந்து கொள்ளும் பொருட்டு, அவற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இவ்வுரிமைச் சட்டம் மூலம் ஒரு மனைவி கணவனது வருமானம், சொத்து போன்ற விபரங்களை பெற இயலுமா என்னும் வினாவிற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய விளக்கம் பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் டெல்லி உயர்நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர் மனைவியை பிரிந்து வாழும் கணவன் ஒருவர். வழக்கின் சாரம்: கணவனை பிரிந்து வாழும் மனைவி ஒருவர் அவரது கணவரின் வருமானம் சார்ந்த விபரங்களை தருமாறு தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் வருமான வரித்துறையினருக்கு மனு செய்ய, அதன்படி வருமான வரித்துறை அதிகாரிகளும் அவ்விபரங்களை அந்த பெண்ணிற்கு வழங்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து அந்த பெண்ணின் கணவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர, அவ்வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் ஒரு தனிநபர் சார்ந்த விபரங்களை கோரி பெற இயலாது என்றும், இதனை இச்சட்டத்தின் பிரிவு 8 சப்கிளாஸ் 1J உறுதி செய்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் என்பது பொது நிர்வாகத்தின் வெளிப்படையான பணிகளை ஊக்குவிக்கவே கொண்டுவரப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத தனிநபர்களின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிட அனுமதிப்பது சட்டத்தின் நோக்கமாக இருக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டு, மேற்படி கணவரின் வருமானம் சார்ந்த விபரங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என கூறி அந்த அதிகாரியின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. சட்டம் அறிவோம், நீதி தேவதையின் பொன்னான நேரம் காப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.